தண்டனை கொள்கைங்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு ஆதாரமா நான் ஏன் மனுஸ்மிருதியை பேசுறேன்னா, மனுஸ்மிருதிங்கிறது ஒரு லா தான். அதுல இருந்து தண்டனையை பற்றி பேசுகிறது, 4 வர்ணங்களை பற்றி பேசுகிறது. பார்ப்பனர்களுக்கு தண்டனை இல்லை, கொலை குற்றத்திற்கு கூட தண்டனை கிடையாது. சூத்திரர்களுக்கு எவ்வளவு கடும் தண்டனை, அதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இதுதான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கிறது. நாடு விடுதலை பெற்ற பிறகும் அது நிகழ்ந்திருக்கிறது. அதுல நாம இப்போ உங்க மவுண்ட் ரோட்ல ஒரு சிலையை பார்க்கிறோம்ல, குதிரை மேல இருக்கிற சிலை, அந்த சிலையை பற்றி ஒரு குறிப்பிட்டு இருக்கிறார். அது யாருடைய சிலை? அது சர் தாமஸ் மன்றோ. அவர் மதராஸ் பிரசிடென்சியுடைய கவர்னர். அவர் தான் ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார், மதராஸ் ஒழுங்குமுறை சட்டம், சென்னை ஒழுங்குமுறை சட்டம். அந்த சட்டத்தில் கீழ்சாதியினருக்கு ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. ஸ்டாக்ஸ் அப்படின்னா தொலைகள் இட்ட மர சட்டகத்துல கீழ்சாதிக்காரங்க சின்ன சின்ன தப்பு செய்தாலும் அந்த காலை நுழைச்சி விட்டுறாங்க, நடக்க முடியாது, மூவ் ஆக முடியாது. மணி கணக்கில், நாள் கணக்கில் அங்க அப்படியே நின்றுட்டு இருக்கும். அந்த சட்ட, அந்த தண்டனைக்கு பெயர் ஸ்டாக்ஸ். அது தொடர்பான 4 வழக்குகள் அவர் எடுக்கிறார். 4 வழக்குகளை பற்றி ஆய்வு செய்து அந்த 4 வழக்குகளையும் தீர்ப்புகளையும் நம்ம இடத்துல தருகிறார். இதெல்லாம் அந்த சமூகத்தை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு பதிவு.